அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பிகைன் சீக்ரெட்ஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெருமாளின் முழு அருளும் கிடைக்க வைகுண்ட ஏகாதசி அன்று கட்டாயம் செய்ய வேண்டிய 5 விஷயங்கள் என்னென்ன என்று தான் பார்க்க போகிறோம். வைகுண்ட ஏகாதசி என்பது விஷ்ணு கோவில்களில் குறிப்பாக தென்னிந்தியாவில் கொண்டாடப்படும் ஒரு முக்கிய திருவிழா. வைகுண்ட ஏகாதசி திருவிழாவானது வைகுண்டத்தினை நம்மாழ்வார் அடைந்ததை நினைவு கூர்கிறது. நம்மாழ்வார் 12 ஆழ்வார்களில் ஒருவர். இந்த நாளின் தோற்றம் குறித்து சில கதைகளும் நிலவுகின்றன. தமக்கு எதிராக இருந்த போதிலும் 2 அசுரர்களுக்காக வைகுண்டத்தின் வாயிலை பெருமாள் திறந்ததாக கூறப்படுகிறது. தமது கதையை கேட்டு பெருமாளை தரிசித்து அவரது வசிப்பிடத்தின் வாயிலாக சொர்க்கவாசல் வெளியே வருபவர்கள் வைகுண்டத்தை அடைய வேண்டும் எனும் வரத்தை அவர்கள் இருவரும் கேட்டு பெற்றனர். இந்த நாளில் நமது நாட்டில் உள்ள பெருமாள் கோவில்களில் பக்தர்கள் கடந்து செல்ல கதவு போன்ற அமைப்பு அமைக்கப்படும். இது விஷ்ணு லோகத்திற்குள் அவர்கள் நுழைவதை குறிக்கிறது. முரான் என்ற அரக்கனை கொன்று கடவுள்களை பாதுகாத்தது என்று பத்ம புராணம் கூறுகிறது. அதாவது விஷ்ணுவின் பெண் அவதாரம்தான் இந்த முரான் என்பது. தனுசு ராசியில் சூரியன் பிரவேசிக்கும் மாதத்தின் 11ஆம் நாளில் இது நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. விஷ்ணு அந்த பெண் அவதாரத்தின் செயலால் ஈர்க்கப்பட்டு அவளுக்கு ஏகாதசி என பெயரிட்டார். மேலும் அவர் முரானாசுரனை கொன்ற நாளில் ஏகாதசியை வணங்குபவர்கள் வைகுண்டத்தை அடைவார்கள் என்றும் கூறினார். இந்த வைகுண்ட ஏகாதசி நாள் இந்துக்களுக்கு மிகவும் புனிதமானது. இது தமிழ் மாதமான மார்கழியில், அதாவது டிசம்பர் டு ஜனவரி, இந்த இடைப்பட்ட மாதங்களில் நிகழ்கிறது. இந்த நாளில் பெருமாளை தரிசித்தால் சகல பாவங்களும் நீங்கி மோட்சம் கிட்டுவதோடு வைகுண்டத்திலேயே இடம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. இந்த புனித நாளில் விஷ்ணுவின் அருளை பெற உதவும் 5 செயல்களை நீங்கள் செய்யலாம். இப்போது அவை என்னென்ன என்று வாங்க பார்க்கலாம். இந்த சிறப்பு நாளில் குறைந்தது 108 முறை ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சரியுங்கள். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம் இப்போது கலியுகத்தில் வாழ்கிறோம். இந்த காலகட்டத்தில் ஆன்மீக உணர்வை அடைய எளிதான வழி வேத உபநிடதங்கள் பரிந்துரைத்தபடி பெருமாளின் திவ்ய நாமத்தை உச்சரிப்பதே சால சிறந்தது. இந்த உபநிஷத்தில் இந்த மந்திரமும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த யுகத்தில் ஹரே கிருஷ்ணா என்று உச்சரிப்பதை விட விழுமியமான எதுவுமே இருக்க முடியாது என்றும் அது கூறுகிறது. இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் நம் உள்ளங்களை தூய்மைப்படுத்துவதோடு நாம் எதிர்கொள்ளும் எல்லா துயரங்களில் இருந்தும் விடுதலை பெற முடியும். மேலும் பரிபூரணமாக ஆன்மீகத்தில் ஈடுபடவும் இது உதவுகிறது. வழக்கமாக கீதை ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி நாளில் நிகழ்கிறது. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் பகவத்கீதை என அழைக்கப்படும் ஆன்மீக அறிவை வழங்கிய நாள் இது. எனவே இந்த சிறப்பு நாளில் பகவத்கீதையை படிப்பது மிகவும் பரிந்துரைக்கப்பட்ட ஆன்மீக செயலாகும். 2 வகையான இலக்கியங்கள் கிருஷ்ணனை மகிமைப்படுத்துகின்றன. ஒன்று தெய்வத்தின் மகிமைகளை பற்றி பேசுகிறது, மற்றொன்று கிருஷ்ணரால் அருளப்பட்டது. கீதை கிருஷ்ணரால் அருளப்பட்டதால் 2க்கும் இடையே எந்த வித்தியாசமும் இல்லை. கீதையை படிப்பதே கிருஷ்ணருடன் இணைவதுதான். எனவே இந்த நாளில் கீதையின் வசனங்களை படிப்பது சிறந்தது. வைகுண்ட ஏகாதசி என்று பக்தர்கள் ஒரு விஷ்ணு அல்லது கிருஷ்ணன் கோவிலுக்கு சென்று ஏகாதசி கொண்டாட்டத்தில் பங்கேற்கலாம். விஷ்ணுவின் வேறு எந்த அவதாரத்தையும் வணங்கலாம். பல விஷ்ணு கோவில்களில் சொர்க்கவாசல் என்ற நுழைவாயில் இருக்கும். இது இந்த நாளில் அழகுபடுத்தி அமைக்கப்படும். இந்த நாளில் இந்த கதவு வழியாக வருபவர்கள் வைகுண்டத்தை அடைவார்கள். உங்கள் வீட்டில் விஷ்ணு, கிருஷ்ணர் அல்லது அவரது வேறு ஏதேனும் அவதாரங்களின், அதாவது ராமர், நரசிம்மர் போன்றவை சிலைகள் இருந்தால் உங்கள் குடும்பத்தினருடன் ஒரு சிறப்பு பூஜை செய்யலாம். விரதம் அல்லது உபவாசம் இருங்கள். அதாவது பல இந்துக்கள் ஏகாதசி நாட்களில் விரதத்தையோ உபவாசத்தையோ கடைபிடிப்பது வழக்கம். எனவே வைகுண்ட ஏகாதசி நாளில் பக்தர்கள் விரதத்தை கடைபிடிக்கலாம். உண்ணாவிரதம் உடலுக்கும் மனதுக்கும் மிகவும் நல்லது. உடல் செயல்பாடுகளை சுத்திகரிப்பதோடு பிற ஆன்மீக நன்மைகளையும் கொண்டுள்ளது. ஒருவர் வெவ்வேறு நிலைகளில் உண்ணாவிரதத்தை கடைபிடிக்கலாம். உதாரணமாக, இந்த நாளில் சிலர் எதையுமே சாப்பிடுவதில்லை. இது ஒரு முழுமையான விரதம். மற்றவர்கள் பழங்களை சாப்பிடலாம் அல்லது திரவ உணவை உட்கொள்ளலாம். இது ஒரு பகுதி விரதம். அவர்கள் பழங்கள், உலர்ந்த பழங்கள், கொட்டைகள், பால் அல்லது பழச்சாறுகளை எடுத்துக்கொள்ளலாம். அரிசி, வெங்காயம், பூண்டு, பீன்ஸ் போன்ற சில உணவுகளும் தடை செய்யப்பட்டுள்ளன. சிலர் வில்வமர இலைகளையும் உண்ணுவார்கள். விஷ்ணு சகஸ்ர நாமத்தை உச்சரியுங்கள்.
அதாவது விஷ்ணுவின் அருளை பெறுவதற்கான மற்றொரு வழி விஷ்ணு சகஸ்ர நாமத்தை உச்சரிப்பது. இது ஒரு சமஸ்கிருத பாடலாகும். இது விஷ்ணுவின் 1000 பெயர்களை கொண்டுள்ளது. இது விஷ்ணுவின் பெருமைகளை குறிப்பிட்டு புகழ்கிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.